ஹாய், என்னோட நேம் பிராங்க்லின். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் பிஇடி சேலத்தில் இப்போது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வர கிளாஸ் முடிச்சிருக்கேன். இங்கே நான் எப்படி இங்கே தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன்னா எல்லாமே யூடியூப் வீடியோ மட்டுமே பார்த்து தான். ஒரு 4-5 சேனல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்ததில் எனக்கு இங்கே தான் ஓரளவுக்கு இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் அதிகமாக சொல்லி தராங்க. இந்த ஸ்கீமேட்டிக், அந்த மேப்ஸ் எல்லாம் வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, ஐஸ்வர்யா பாலன் நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதை மட்டுமே வச்சு தான் நான் இங்கே வந்தேன் ஃபஸ்ட்டு. வந்துட்டு இப்போ கிளாஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இங்கே டீச்சிங் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அந்த கான்செப்டை, அடுத்து அந்த ஸ்கீமேட்டிக்கையும் அந்த கான்செப்டையும் சேர்த்து உங்களை ட்ரேஸ் பண்ண வைப்பாங்க. அப்படி தான் இருக்கும். யாருக்கு சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்வம் இருக்குது, என்னால் பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் நீங்கள் தைரியமாக வரலாம். நம்ம சும்மா ஏதோ வந்துட்டு உட்காந்தா மட்டும் போதும், எனக்கு தானாக புரிஞ்சிடும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஏதாவது போட்டால் தான் நமக்கு அதுலேருந்து ஒரு பலன் கிடைக்கும். அவங்க சொல்லி தருவாங்க, இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிறது உங்கள் வேலை. அதுக்கு மேலே புரியலைன்னா நீங்கள் ஒரு டாபிக் போய் எனக்கு புரியல அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதுக்கு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 10 தடவை கேட்டாலுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ண யாருமே இங்கே தாங்கிறது கிடையாது. நீங்கள் 10 தடவை கேட்டாலுமே அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கிற ஒரு கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். இல்லை அவங்க என்னதான் சொல்லட்டு, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லியாச்சுன்னா அந்த மாதிரி தான், அப்படியே தான் அதே இதில் தான் இருக்க முடியும். ஓகே, நான் புரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னா ஓகே தான். அப்புறம் அது முக்கியமாக இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கீமேட்டிக். அந்த இது எப்படி இருக்குன்னா, ஒரே நாள் உட்கார வச்சு இது இப்படி தான்ப்பா அப்படி தான் பிளானெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 1 வீக் உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் போவோம், அப்படின்னா டயோட்னா என்னது, ரெசிஸ்டர்னா என்னது, இந்த மாதிரி கிளாஸஸ் போவோம். டிரான்சிஸ்டர், மாஸ்பெட்டு, இந்த மாதிரி கிளாஸஸ் போவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடியோ செக்ஷன், மைக்கு, ஸ்பீக்கரு, சார்ஜிங் செக்ஷன், அப்படி ஒவ்வொன்றா கொண்டு வரும்போது ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த பேசிக்லேயே அந்த சிம்பிள் எல்லாம் சொல்லி தந்துடுவாங்களா, அதுலேருந்து இப்படி தான் போகும் அப்படின்னா இது சும்மா கெப்பாசிட்டரு, டயோடு அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் அந்த சிம்பிள் எல்லாம் போட்டு ஒரு ஸ்கீமேட்டிக் மாதிரியே வரைஞ்சி காட்டிடுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம அப்படி பார்த்து வரும்போது என்ன ஆகுனா, ஒரு ஸ்டெப்புக்கு மேலே ஒரு 3 செக்ஷன், இப்போ ஆடியோ, சார்ஜிங்கு, அதுக்கப்புறம் பவர் செக்ஷன் போகும். பவர் செக்ஷன் போகும்போதே உங்களுக்கு ஒரு 50% உங்களுக்கு புரிய ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் போகுது, இந்த மாதிரி தான் வருது. அதுக்கப்புறம் பின் அவுட்ஸ் சொல்லி தருவாங்க, இப்படி எஸ்டபிள்யூன்னு போட்டால் ஸ்விட்சிங்கு, இல்லைன்னா எலெக்ஷன் போட்டுப்பாங்க. இந்த விபிஹெச்னா இந்த மாதிரி வால்டேஜ் உள்ளாடி இன்புட் ஆகுறது, அந்த மாதிரிலாம் சொல்லி தருவாங்க. டி அவுட்னா வால்டேஜ்லேருந்து வெளியில் போகிறது. அப்படி சொல்லி தரும்போது என்ன ஆகுன்னா, அடுத்த ஒரு செக்ஷனுக்கு போகும்போது அப்படி ஸ்கிமேட்டிக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, இதுலேருந்து அங்கே போகுது, இந்த இடத்துல இருந்து அடுத்து திரும்ப இந்த இடத்துக்கு வருது அப்படின்னு உங்களால் பார்த்து புரிஞ்சுக்கிட முடியும். அது எந்த செக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு அதோட அந்த பின் அவுட்ஸ், அந்த நெயிம்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த சர்க்யூட்டில் எப்படி போகுது, எப்படி நடக்குது, இந்த லோ பாஸ் ஃபில்டரு இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கீமேட்டிக்ஸ் மட்டுமே போதாது, இன்னும் கொஞ்சம் வரணும்னா நீங்கள் அட்வான்ஸ் இந்த பக்கம் வரலாம். அப்படின்னா பேசிக்கில் சொல்லி தரது அதே இதுதான். அட்வான்ஸ் வந்தீங்கன்னா ஐசி ரீபாலிங் ப்ளஸ் ஈஸியாக எப்படி ட்ரேஸ் பண்ணலாம். அங்கே பார்த்தீங்கன்னா சார் நல்லா தான் சொல்லி தருவாங்க, ராம சார். ஆனால் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சார் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, காயில் தூக்கிட்டு அந்த பக்கம் பாரு இந்த பக்கம் பாருன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே டேரெக்டாக ஐசியே போவாங்க, ஏன்னா நமக்கு ரீபாலே பண்ண தெரியுங்களா. அப்போ ஐசியை தூக்கி அந்த லைன் கட் ஆகி போயிடும். இந்த லைனும் செப்பரேட் ஆகுது. அப்போ நீ இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணு, ஆட்டோ கன்சப்ஷன் ஆகுதா, அந்த சைடு தான் ஷார்ட்டு, இல்லைனா இல்லையா இந்த பக்கம் பண்ணி பாரு, 2 பக்கம் ஷார்ட் ஆகுது, ஐசியை மாற்றி போட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எடுத்த உடனே இதை மாற்றிட்டு இந்த ஐசியை மாற்றிட்டு போ, அந்த ஐசியை மாற்றிட்டு போ அப்படின்னு எல்லாம் சொல்கிறது கிடையாது. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் 1 வீக் உங்களுக்கு பேசிக்ஸு, அதுக்கு அந்த ஆடியோ செக்ஷன், அதுலேருந்து இந்த அட்வான்ஸ் முடிகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு கூடவே சொல்லி தரும்போது இது ஒர்க் ஆகலையே அந்த ஐசியை மாற்றிட்டு போ அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் வோல்டேஜ் வருதா, அதுக்கப்புறம் அவுட்புட் வருதா பாரு, இல்லையா பக்கத்துல அந்த ஒர்க்கிங் வோல்டேஜ் அந்த லைன்ல வோல்டேஜே வரலையா, ஷார்ட் காட்டுதா பாரு, அதுக்கப்புறம் எல்லாம் ஓகேயா இருக்கா, அப்போ ஐசி தான் வேலை பார்க்கல, அப்போ ஐசியை மாற்றி பாரு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. எடுத்த உடனே இது சரியில்லையா அதை மாற்று, அது சரியில்லையா இதை மாற்று அப்படின்னு யாருமே இங்கே சொல்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க திரும்ப சொல்லி தரது உங்களுக்கு புரியும்.
இப்போ ஷார்ட்டை பாரு அதை பாரு இதை பாருன்னு சொல்லும்போது இதுதான் சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணாம இருக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிடும். அதனால என்னால புரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு பட்டவங்களுக்கு இது பெஸ்ட். இது நான் இங்க வந்ததுக்கு எனக்கு 100% எனக்கு சாட்டிஸ்ஃபை தான். எனக்கு எந்த டிசப்பாயின்மெண்ட்ஸுமே கிடையாது. சொல்லி தந்தது எல்லாமே எனக்கு புரிஞ்சு, யாருக்கு அப்படின்னு தெரியாது, எனக்கு ஓகே. இது உங்களுக்கு ஓகேயா இருக்கா இல்லையாங்கிறத உங்க மைண்ட் செட் தான் டிசைட் பண்ணணும். சொன்ன நீங்க எந்த வீடியோ இவங்க முந்தின ரிவ்யூ போட்டிருக்க பார்த்தாலுமே அதான் சொல்லியிருப்பாங்க. அதே தான் நானும் சொல்றேன். உங்களால கத்துக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா வரலாம், புரிஞ்சுக்க முடியும்னு இருந்தாலும் வரலாம். அல்லாம நீங்க உங்க டைமை தான் வேஸ்ட் பண்ற மாதிரி. நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்றது ஒர்த்து தான். ஏன்னா ஒருத்தளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஒர்த்து தான். நீங்க போட்டுற மணிக்கும் உங்க செலவு பண்ற டைமுக்கும் 100% வேல்யூ தான். அது உங்க ஓன் இன்ட்ரெஸ்ட், உங்க அந்த புரிஞ்சுக்கிறது, அந்த இது. வேற வேற எந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்றது கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம சைடு தான். அதுக்கப்புறம் அவங்க சொல்லி தருவாங்க. புரியலன்னா நீங்க திரும்ப திரும்ப கேட்கலாம். அதுக்கு யாருமே நீங்க சொல்றது கிடையாது. தெரியாதவங்க கால் பண்ணா கூட அவங்களுக்கு இது வரைக்கும் இங்கேருந்து எந்த டவுட்னு கேட்டாலுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிளாஸ் டைமா இருந்தாலுமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கஸ்டமர் அவங்கள்ட்ட ஏற்கனவே கேட்ட அந்த கேள்விகள், இதுக்கு அது புதுசா இருந்துச்சு, அதுக்கு இந்த மாதிரி சால்வ் பண்ணோம், அதையும் நமக்கு அந்த ப்ராப்ளத்தையும் சொல்லி அந்த சொல்யூஷனையும் சொல்லிடுவாங்க. அந்த ப்ராப்ளத்தை சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு விடுறது கிடையாது. ப்ராப்ளத்தை சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்பாங்க, நமக்கு தெரியலையா சொல்லி தருவாங்க. இதுதான் நம்ம ஒரு டவுட்டு கேட்டாலுமே ஸ்கிப் பண்ணிட்டு போற அந்த வேலையும் இங்கே கிடையாது. ஒரு டவுட் கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த இதுக்கே போவோம், அடுத்த அந்த டாபிக்கை கண்டினியூ ஆகி போவோம். ஸோ எல்லாமே நம்ம சைடும் பொறுத்தது தான். அவ்வளோதான், வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பாரத் இன்ஸ்டியூட்டுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஸ்பெண்ட் பண்ண டைம் ஒர்த்தாக இருந்தது, கொடுத்த அமௌண்ட்டும் ஒர்த்தாக இருந்தது.